நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் தயாரிப்பாளர் பெப்சி சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் நம்மளுடைய படத்தினுடைய பாடல் வெளியீடை இப்பொழுது செய்வார். இயக்குனர் என்பி இஸ்மாயில் அவர்களை நம் மேடைக்கு அழைக்கிறோம். விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா செல்வமணி சார் கொஞ்சம் நேரத்தை போகணும்னு சொன்னாங்க, நான் 1 hour வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு முதல்ல சாரி. அதனால் சார் எப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாலு, ரொம்ப நாளாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாலு. இன்னைக்கு லவ்வர்ஸே டே இஸ்மாயிலி என் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு விட்டாங்கன்னு சார் சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரையும் வருக வருக என்று சக கலைஞர்களையும் மீடியா நண்பர்களையும் அனைவர்களையும் வருக வருக நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வது பேசிக்கலாம், சாரை விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு. நன்றி. நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார் இன்றைக்கி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார் இன்றைக்கி விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்ல இப்போ வந்துடுன்னு. ஆக்சுவலாக உண்மையாக இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்க ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி என் கால் பிரேக் பண்ணிடாதரா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணேண்ணா. சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங்கு நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாடோகிராஃபி பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் உண்மையாகவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளருக்கு தெரியல. அந்த படத்தை திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய படம் எந்த இப்போ ஒரு பிளாஸாவில் ஓடுது, நான் சொல்கிறேன் சார் என் படம் பிளாஸா ஓடுது பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஸ்க்ரீன்ப்பா, ஸ்க்ரீன் நம்பர் 5. அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா, நேற்று 11 மணி இருக்குது, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இன்றைக்கி திரைப்படங்கள் இருக்குது. அது குறிப்பாக இது போல் சரி திரைப்படம். இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்க, நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த ஃபஸ்ட் காப்பி வர வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு கொண்டு சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்கள் நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண்ணன் அவர்களை பேச அழைக்கின்றேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். பொள்ளாச்சியில் முதலாக சினிமா துறையில் என்னை அறிமுகப்படுத்திய எனது ஆருயிர் நண்பர் இஸ்மாயில் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களும் பத்திரிகை நிருபர்களுக்கும் இந்த மிக்சிங் காதல் படம் வெற்றி அடைய உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். திரையில் தெரியும் கனவு இவர் வாழ்க்கையின் தேடல்களின் பதிவு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய ப்ரொடியூசர் மகாலிங்கம். அவர் நம்ம பேசுறதுக்கு மேடை அழைக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் மேடை ஏறுறேன். இந்த மேடை ஏறுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டத்துக்கு எங்கள் இஸ்மாயில் அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி 35 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம் இன்றைக்கி ஐயப்பா மூவிஸ்ன்னு என்ன வாழ்க்கையில் கொண்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் இந்த பத்திரிகைகள் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல.
எல்லோரும் என்னோடய பாட்டும் இந்த படங்களெல்லாம் எல்லா மக்களும் கொண்டு சேர்த்து எங்களை மீண்டும் ஒரு மேடைக்கு அழைக்கிறதுக்காக நீங்கள் தான் எல்லோரும் வாய்ப்பு தரணும். நிறைய பேசணுன்றது முடியலை. நன்றி, வணக்கம். இன்றைய விழாவின் கதாநாயகர்கள் அப்படின்னே சொல்லலாம். இசையோடு அசையும் இதயமே, இயற்கையோடு இணையும் மனமே, இவர்களுடைய கீதமே ஒரு தனி கீதம் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய இசையமைப்பாளர்கள் முதலாவதாக கோணேஸ்வரன் அவர்களை பேச அழைக்கின்றோம். படத்தோட டைரக்ஷன் இருந்தது. இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் எப்படி அந்த படம் எடுத்தாலும் என்பி இஸ்மாயிலை பொறுத்தவரை தீமை தான் வெல்லுன்னு சொல்ல மாட்டார், நன்மை தான் வெல்லுன்னு சொல்லுவார். அப்படி கூடிய ஒரு மனம் பிடித்த ஒரு சிறப்பான டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தினுடைய அடுத்த இசையமைப்பாளர் ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லபடி வந்திருக்கு, படம் எல்லாம் நல்லபடி வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட புரள்றாரு. ஆனால் பொறாமல் இருக்குல்ல, வேறு லெவலில் பொறாமல் பாருங்க உங்களுக்கு. இல்லை, புரியுதா இல்லையா? இல்லை சார், ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேறு கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி, இல்லை ஒன்றுமே பண்ணலன்றீங்க. ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறேங்க பாரு, அங்கே பாரு, அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த கேமராமேனுக்கு உண்மையில் கை தட்டணும். பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார். கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் 2 பேருமே இணையாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறதே நான் விரும்புவதில்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க? படத்துக்கு தானே? இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உண்மையிலே அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, நான் நினச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார். ஹீரோயின்கெலாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனை வச்சுங்க சொல்லி நடித்தாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயில் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடித்தாரு, இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறையா சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் காரில் வரும்போதோ யோசிச்சேன், என்ன இது மிக்சிங் காதல், நண்பர் இஸ்மாயில் மிக்சிங் காதல். நாம் ஒரு காதல் பண்ணிகிட்டே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மிக்சிங் காதல் என்ன விஷுவல் சாங் ப்ளஸ் ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கி 4 பொண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டுறாங்க. என்னுடைய தம்பி ஹீரோவை சூப்பராக இருக்கீங்க ஹீரோ. இஸ்மாயில்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க பொதுவாகவே, என்ன இது இந்த மனுஷன் டக்கு படங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லணும்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன தான் டென்ஷன் வந்தாலும், எவ்வளோ தான் மன அழுத்தங்கள் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார், கடந்து போவார். இது எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு இன்னும் புரியலை. இஸ்மாயில் எனக்கு சொல்லித்தரணும் அந்த டெக்னிக்கலை. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வரும்போது கண்டிஷன் போட்டு தான் கூப்பிட்றாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த இசையமைப்பாளர்கள் அவர் தான் இந்த விழாவுடைய நாயகர்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில், அவர் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாகவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர்லேயே ஸ்மைல்னு இருக்குது, அதனால தான் எப்போவுமே சிரிச்ச மூஞ்சியாக இருக்கார். இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வரலையும் பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் வரலையும் ஒரு வேலை போகிறது ஏதோ கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட வேலையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்க அவங்க சடங்கு சுற்றுவாங்க, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை தேடுறது, அப்புறம் தேட்டருக்கு படம் போட போனதுக்கு அவங்க நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க.
நம்ம தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்க, நமக்கு வசூல் வரும்னு பார்த்தா தியேட்டருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிக்கெட் எடுங்க அப்போ தியேட்டர் தருவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிலைகளில் சின்ன படங்கள் நிறையா இருக்குது. இது வந்து யார் நம்ம தயாரிப்பாளர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது, சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்தை முறையிட்டு அதற்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தா நிறைய சின்ன படங்கள் வரும். இப்போ புதுசாக பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த படம் எடுத்திருக்காரு. முதல்ல ப்ரொடியூசராக அறிமுகமாக இருக்கார். அவர் நல்லா நிறைய படங்கள் எடுத்து வெற்றி அடையணும். ஆர்பி சௌத்ரி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்துவார். நம்ம அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்கள் நிறைய ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இவர் நம்ம இஸ்மாயில் நல்லா அறிமுகமான இந்த மகாலிங்கம் சாரும் வெற்றி அடையணும். இந்த படம் வந்து திரையரங்கில் நல்லா ஓடணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். முக்கியமாக ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும். அதாவது திரு இஸ்மாயில் அவர்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண விடுவார். அவர்கள் வந்து சில இப்போ யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் கொடுங்க, பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது, இது கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20-25 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. நிறையா பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து இந்த ஆக்டிங் டீமு, கேமராமேன் எல்லாருமே ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்து சிறப்பாக இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இதில் ஒருத்தர் இப்போ ப்ரொடியூசர் லாக் ஆகிருந்தால் கூட படம் லேட் ஆயிரும். கேமராமேன் கொஞ்சம் அது வேணும் இது வேணுன்றதான் லேட் ஆயிரும். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கூட நடந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீடேக் வாங்கி அப்படி இப்படி போனால் கூட இந்த ஷார்ட் டியூரேஷனில் திரு என்பி இஸ்மாயில் ஸ்டைலில் இந்த படத்தை இவ்வளோ வேகமாக முடிச்சிருக்க முடியாது. அதற்கு நண்பர் என்கிற வகையில் இஸ்மாயில் அவர்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விட. இஸ்மாயில் சாரை பற்றி சொல்லும்போது இந்த புன்னகை மன்னன் சொல்லும் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு இஸ்மாயில் தான். அதனால தான் லேடிஸ்லாம் அவரை கிஸ்மாயில் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ, அவருக்கு எங்கேயோ பட்டிமன்றத்தில் மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறண்டார். படம் பார்த்தோம்னா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்டருக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளோவா நல்லா இருக்காது பொதுவாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் போயிட்டார். அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு. அது என்ன பண்ணாங்கிறது சொல்லாமல் போயிட்டார் அவர். இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத. அதுக்கப்புறம் இப்போது சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சால் தான் பொதுவாக ஒரு சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் திரையுலகம். இப்போ பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸு ஓடலைன்னா அது சின்ன படமாகிடுது. சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படமாகுது வசூலில். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூலில் கொண்டு வர வேண்டிய கடமை. அவரை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும், படத்தோட ப்ரமோஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இந்த படத்துக்கு நிறைய தேட்டரில் கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ரிலீஸ் ஆகுது, அதில் வந்து 25 படங்கள் தான் சொல்கிற படங்கள். ஆர்டிஸ்டாக இருக்கும், இல்லை டைரக்டராக இருக்கும், இல்லை பெரிய கம்பெனிகளாக இருக்கும். மீதி 225 படங்கள் சிறு முதலீட்டு படங்கள் தான். இந்த படங்கள் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது, தேட்டர்களையும் வாழ வச்சிட்ருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேருங்க. இந்த படம் பார்க்கும்போது ஏதாவது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஏதோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கார்த்திகிட்ட சொல்லி டைரக்டர் நம்பர் வாங்கி அவர் காதில் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லோரும் இந்த படம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும்போதே இவன் வேண்டாம் வேறு ஆளை வச்சுருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர், இயக்குனர், தயாரிப்பாளர், பெப்சி சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் நம்மளுடைய படத்தினுடைய பாடல் வெளியீடை இப்பொழுது செய்வார்.